ஹாய் எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பிஎல்எட் யூடியூப் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்ட் டேஸ்ல பெங்களூர்ல என்ன நடந்துன்னு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதை குறிச்சு அதை பார்த்து அதுல நம்ம ஆவிக்குரிய ரீதியில என்ன பாடத்தை கத்துக்கலாம், என்ன ஒரு எச்சரிப்பு, என்ன ஒரு அலர்ட்ங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சரி, என்ன நடந்துட்டு இருக்கு பெங்களூர்லங்கிறது கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ரொம்ப ரீசெண்ட் டேஸில் கண்டினியூஸாக மழை, நைட்டு காலையில் ஃபுல்லாக மழை வந்து எல்லா ரோட்ஸும் பிளாக் ஆகிருக்குது. போக கூட இடமே இல்லை வழிங்கெல்லாம். சில ஏரியாங்கள்லாம் வீடே காலி பண்ணின்னு வேறு இடத்துக்கு போயின்னு இருக்காங்க. ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு. அதுக்கப்புறமா ரோட் சைடில் வண்டி போக கூட இடமே இல்லாத அளவுக்கு தண்ணி ரொம்ப இருக்குது. ஃபுல்லாக ரோட் சைடு ஃபுல்லாகவே தண்ணி மூடி எந்த வெஹிக்கிளுமே போக முடியாத நிலைமை தான் இப்போ பெங்களூர்ல இருக்கு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மரங்க எல்லாமே விழுந்து அந்த ரோட் சைட்ல இந்த கார்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்குது. அதே போல இப்போ வெளியே வண்டிங்களுக்கு மட்டும் தான் இப்படிப்பட்ட சேதாரம் நடக்குதா, டிராஃபிக் ஜாம் மட்டும் தான் தண்ணி எல்லாம் ரொம்பிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மாத்திரம் இல்லை. இப்போ வீடு இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபா இருக்காங்க. வீடு இல்லாம இங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அவுட் சைட் தான் தங்குவாங்க. இங்க வீடு இல்லாதவங்க, ரோட் சைட்ல வாழ்றவங்க எல்லாருமே இப்போ அவங்களுக்கு கூட ஒதுங்க இடம் இல்லாம அவங்க கூட ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை தான் இங்க வந்து இருக்குது. டோட்டலாவே ஒரு மினி ஃப்ளட் பெங்களூர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. பாத்தீங்களா, இப்போ இந்த வீடியோஸ், இந்த விஷயங்கள்லாம் பெங்களூர் நடக்கிற எல்லா விஷயங்களும் கேள்விப்படுறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நோவா காலத்துல என்ன நடந்துச்சோ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது. பைபிள்ல பதிவாக்கப்பட்ட அந்த சம்பவங்கிறது ரொம்ப நம்ம ஒரு ஸ்டோரியா படிச்சோம்னா படிச்சுட்டு போயிடலாம். ஆனா டீப்பா அதை வந்து நம்ம உன்னிப்பா ரியாலிஸ்டிக்கா அதை பார்த்தோம்னாக்கா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல அக்கிரமங்களும் பாவங்களும் பெருகினதால ஆண்டவருக்கு கோபம் வந்து இந்த உலகத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு. 40 நாள் மழை பெய்யுது. அதுக்கு முன்னாடியே நோவாவை கொண்டு ஒரு பேழையை கட்டுறாரு ஆண்டவர். மழை பெஞ்சு இந்த உலகம் ரொம்பிடுச்சா, ஃபுல்லா ரொம்ப அழிஞ்சிடுச்சா அப்படின்னு சொன்னாக்கா வெறும் மழை பெஞ்சதுனால மட்டும் இந்த பூமி ரொம்பலங்க. பைபிள்ல சொல்லுது, வானத்தின் மதகுகளின் கதவு திறந்து தண்ணிய ஊத்துனாராம். இப்ப எப்படி ஃபால்ஸ்ல எல்லாம் தண்ணி மேல இருந்து ஊத்தும், அந்த மாதிரி இந்த பூமி வந்து ஃபர்ஸ்ட் ஜலத்தில இருந்து ஜலத்தை பிரிச்சு இந்த பூமியை ஃபுல்லாவே அந்த ஜலத்தினாலேயே ஆண்டவர் கவர் பண்ணி வச்சுன்னு இருந்தாரு. ஏன்னா சூரியனுடைய கதிருங்க டைரக்டா இங்க விழாம இருக்கணும்னு சொல்லிட்டு வெளிச்சம் இருக்கும். ஆனா அந்த சூரியனோட கதிர் டைரக்டா பூமிக்கு விழாத மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த நோவா காலத்துல மழை பெஞ்சு ரொம்பிச்சா இந்த பூமி அழிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா இல்ல. மழையும் பெஞ்சிச்சு, அது கூட இந்த வானத்தின் மதகுகளின் கதவுகள் திறந்து தண்ணி ஊத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் இருக்கு. வானத்தின் மதகுகளின் கதவுகள் திறந்து ஊத்தி இந்த பூமி வந்து முழுசா தண்ணி ஜலத்தினால நிரம்பி அதுக்கப்புறம் தான் இது அழியுது. எப்படி எவ்வளவு ரொம்பிச்சு தண்ணி இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காலத்துல இருந்த எல்லா மலைகளுக்கும் மேல 15ல இருந்து 20 அடி தண்ணி ரொம்ப இருக்குது. அந்த அரரத் மலை அப்படின்னு சொல்ற அந்த மலைக்கு மேல 15ல இருந்து 20 அடிக்கு மேல நோவாவின் கப்பல் வந்து மிதந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் ரெக்கார்ட்ல இருக்குது. இப்போ முழுசா நம்ம அந்த சம்பவத்துக்குள்ள அந்த ஸ்டோரிக்குள்ள போலனாலும் அந்த அழிவுக்கு அந்த காலத்துல நோவாவின் காலத்துல அந்த அழிவுக்கு என்ன காரணங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போறோம். என்ன காரணம்னு சொன்னா, அந்த காலத்துல அக்கிரமம் ரொம்ப பெருகி இருந்துச்சு. அதை பார்க்க கூடாதபடிக்கு தேவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அன்னைக்கு இருந்து அந்த உலகத்தை அழிக்கணும்னு டிசைட் பண்றாரு. நோவாவின் காலத்துல மட்டும் தான் பாவம் இருந்துச்சா அப்படின்னு சொன்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா இப்போ நம்ம வாழ்ற உலகத்துல பாத்தீங்கன்னா பாவம் இல்லாத இடமும் இல்லை, அக்கிரமம் இல்லாத இடமும் இல்லை. எல்லா பாவங்களும் இந்த பூமியில பெருகி இருக்குது. அது நம்ம டே டு டே லைஃப்ல நியூஸ்லயும் நம்ம ரியலா வாழ்ந்து இருக்கிற வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் பார்த்துன்னே இருக்கிறோம். அதிக பாவம், கொள்ளைகள், தற்கொலைகள், அப்புறம் கற்பழிப்புகள், அதுக்கப்புறமா ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கடத்தல்கள், எப்படி பெண் பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுறாங்க, ஆண் பிள்ளைகளும் எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும், சட்ட அதிகாரிகள் செய்கிற நிறைய ஒரு தவறான விஷயங்கள், அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழை மக்களை எப்படியெல்லாம் ஒடுக்குறாங்கங்கிறதையும், அதுக்கப்புறமா ரொம்ப பாவம் பெருகி எந்த அளவுக்கு காதுல கேட்கக்கூடாதபடிக்கு பாவங்கள்லாம் பெருகி இருக்கு. அப்போ அந்த காலத்துல வாழ்ந்த அந்த உலகத்துல மட்டும் அக்கிரமம் இருந்துச்சு. அந்த காலத்துல ரொம்ப அதிக பாவம் இருந்துச்சு. இப்போ கம்மியா பாவம் இருக்கு, அக்கிரமம் இருக்குன்னு சொன்னா அது யாராலையும் ஏத்துக்க முடியாது. ஏன் இப்போ ஆண்டவர் அன்னைக்கு கோவம் வந்த ஆண்டவருக்கு இப்போ கோவம் வந்து இதை இன்னும் பூமியை அழிக்காம இருக்கிறாருன்னு சொன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூமியை ஜலத்தினால அழிக்கிறப்பவே ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, இனி நான் இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடையாளமா, அதுக்கு ஒப்பந்தமா, உடன்படிக்கையா தான் வானவில்ல வைக்கிறாரு ஆண்டவர் சாட்சியா. அந்த வானவில்லை ஏற்படுத்தினது காரணமே இனி ஜலத்தினால இந்த பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான்.
இப்போ இருக்கிற பூமி எதற்கு இரையா வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுதுன்னா, அக்னிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லுது. இந்த பூமியும் ஒரு நாள் அழிஞ்சு போகுது. புதிய வானம் புதிய பூமிங்கிற புது ராஜ்யம், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்படும். எப்படி அந்த முதலாம் உலகத்துல அந்த ஜலத்தினால உண்டான அழிவுல இருந்து நோவா கப்பல் மூலியமா அந்த பேழை மூலியமா காப்பாற்றப்பட்டாரோ, அதே போல இப்ப அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமி அழிவுல இருந்து நம்ம காக்கப்படணும்னா விசுவாசங்கிற கப்பல் மூலியமா நம்ம இந்த ராஜ்யத்துல இருந்து அடுத்து இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். என்ன விசுவாசிக்கணும், எதை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. பிதா யாருன்னு அறியணும், ஏசு கிறிஸ்து யாருன்னு அறியணும். அறிஞ்சிட்ட அப்புறம் இவங்க 2 பேரும் விசுவாசிக்கிற விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும். ஸோ அடுத்து இந்த உலகம் இதே போல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அழிஞ்சி புதிய வானம் புதிய பூமிங்கிறது மாறப்போகுது. கிறிஸ்துவின் ராஜ்யம் விரைவில் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்பட போகுது. ஸோ அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க விசுவாசங்கிற கப்பல்ல நம்ம பயன்படுத்தி கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். வேதத்தை விசுவாசிச்சு பிதாவாகிய தேவனை விசுவாசிச்சு நம்ம புதிய வாழ்க்கையை கிறிஸ்துவின் ராஜ்யத்துல தொடருவோமாக. ஸோ அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கிற வரை பி அலர்ட்.